காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா பூரண மதுவிலக்கு சாத்தியமா பாண்டிச்சேரியில? புதுச்சேரியில் வந்து பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. அது காரணம் வந்து உங்களுடைய இந்தியா கூட்டணியே ஒற்றுமையா இல்லைன்னு சொல்றாங்களே. குறிப்பா உங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு இங்க சுமூகமா இல்ல. எங்க கூட்டணி மட்டும் இல்ல, அந்த கூட்டணியிலும் உண்டு. என்ன சொல்லிட்டு போறாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்? 15 சீட்டு நாங்க எடுத்துக்கிறோம், 15 சீட்டு தான் ரங்கசாமி கொடுப்போம்னு சொல்றாரு. அவங்க நின்னது 15, இவங்க 20 சொல்றாங்களே. இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சந்திரபிரியங்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டை 2 அமைச்சர்கள் மேல வச்சிருக்காங்க. ஆனா இங்க நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு நடக்கக்கூடிய கொடுமை குறித்து நீங்க வந்து பெருசா கண்டுகளையோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. தீர்க்க வேண்டிய கடமை அந்த கட்சி தலைவருக்கு தான் உண்டு. எந்த விதத்துல தொல்லை கொடுக்கணும் அவங்க சொல்லணுமா இல்லையா? மறைமுகமா சொன்னாக்கா நம்ம வந்து அதை வச்சு பேச முடியாது. அவங்க குறிப்பிட்டு சொன்னாதான் குரல் கொடுப்போம்ன்றது சரியா ஒரு எதிர்கட்சியா? எங்க ஆட்சியில கட்டமைப்பை உருவாக்கணும். இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரே ஒரு திட்டம் கூட நிறைவேற்றல. 4.5 வருஷமா அவங்க ஒண்ணும் பண்ணல. பிரதமர் மோடி வந்து நான் வந்து 50 வருஷம் ஆளுவேன், 40 வருஷம் ஆளுல சொல்ல முடியாது. நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. வாக்கு திருட்டுல நம்ம ஆதாரத்தோட கொடுக்குறோம். ஒரே ஓட்டர் பேரை 4 பூத்துல பதியிடுது, அட்ரஸ் இல்லாம இருக்கிறது, அப்பா பேர் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து தில்லுமுள்ளு வேலை தானே. ரங்கசாமி வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வராருன்னா மறு நிமிஷம் அவர் ஜெயிலில் இருப்பார். வாய்ப்பே கிடையாது. பாஜக கூட்டணி விட்டு அவர் வரவே மாட்டார். தலைகீழ் நின்னாலும் வர மாட்டார். அவருக்கு வேண்டியது அவர் பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை அவர் இருப்பார். ஏன்னா அவர் பேர்ல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுலாம் பிஜேபி எடுத்து வச்சுக்கிறாங்க. நடிகர் விஜயனுடைய தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க போறதா சொல்றாங்க. அப்படி எதுவும் திட்டங்கள் இருக்கா? தலைவர் ராகுல் காந்தி சந்திச்சு பேசினார். தலைவர் ராகுல் காந்திக்கும் அவருக்கும் நெருக்கமான நட்பு இருக்கு தெரியும். அப்ப இதை நாங்க ஒரு சமிஞ்சையா எடுத்துக்கலாமா? தமிழக அரசியலை கவனிக்கிறீங்களா? இங்க நடந்துட்டு இருக்கிற சூழலை பாக்குறீங்களா? இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை எல்லாம் இருக்குது. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு எதிர்கட்சியா ரங்கசாமி அரசு மேலே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுல குறிப்பாக அந்த ரெஸ்டோ பார்க் கல்ச்சர், அதனால் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறீங்க, அதுக்காக போராடுறீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பூரண மதுவிலக்கு சாத்தியமா பாண்டிச்சேரியில்? புதுச்சேரியில் வந்து பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. அது காரணம் வந்து பிரெஞ்சு கலாச்சாரத்தில் வந்தது புதுச்சேரி. நாங்கள் வந்து இப்போ வந்த சட்டப்படி அந்த ரெகுலேஷனை கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இருந்ததை இன்னும் ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், நாம் அந்த ரெஸ்டோ பாரெல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவில், புதுச்சேரி கலாச்சாரம் கெடாத அளவில் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த பார்கள்லாம் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய அதிருப்திகள், குறிப்பாக பாஜகனுடைய தலைவரே அங்கேருந்து விலகுறாரு, இதில் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை இருந்தாலும் கூட உங்களுடைய இந்தியா கூட்டணியே ஒற்றுமையா இல்லைன்னு சொல்கிறாங்களே. குறிப்பாக உங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு இங்கே சுமூகமாக இல்லை. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் நாங்கள் 20 இடங்களில் போட்டிடுவோம்னு சொல்கிறதும், தன்னிச்சையாக சில போராட்டங்களை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு கேள்விப்படுறோம். உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. எங்கள் கட்சியிலேருந்து எங்களுக்கு அஜெண்டா கொடுக்குறாங்க. இந்த ஓட்டு திருட்டு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அதே போல் எங்கள் மாநில மக்கள் பிரச்சனை வச்சு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். சில போராட்டங்களில் நாங்கள் இணைஞ்சி செய்கிறோம். இப்போ இந்த மின்சாரத்துறை தனியார் மயத்தை எதிர்த்து நாங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி 2 நாளுக்கு முன்னே போராட்டம் நடத்தணும். அரசியல் கட்சிகளுக்குள்ள தாங்களுக்கு அதிக சீட்டு வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும். திமுகவுக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகப்படியாக ஜெயிக்கணுன்ற எண்ணமும் இருக்கும். இது வந்து கூட்டணிக்கு உள்ள கட்சிகளுக்கு உள்ள பிரச்சனை தான். எங்கள் கட்சியில் மட்டும், எல்லா கட்சியிலையும் உண்டு. எங்கள் கூட்டணி மட்டும் இல்லை, அந்த கூட்டணியிலும் உண்டு. என்ன சொல்லிட்டு போகிறாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்? 15 சீட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், 15 சீட்டு தான் ரங்கசாமி கொடுப்போன்னு சொல்கிறாரு. அவங்க நின்னது 15, இவங்க 20 சொல்கிறாங்களே. இவங்க கேட்குறாங்க 20 கேட்குறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் அங்கே வந்து கூட்டணி, இந்தியா கூட்டணி. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் கூட்டணி. திமுக வந்து காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி. இதுதான் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து திமுக கூட கூட்டணியில் இருந்த போதும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் இருந்த போதும் இதுதான் தொடர்ந்து இருந்து வர்ற எங்களுடைய பாரம்பரியமான நடவடிக்கைகள். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து
திமுக நிறைய சீட்டு கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் கட்சி தலைமையில் சொன்னது, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதியில் நம்ம கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும். துவக்கிறதுக்காக சீட்டு கொடுக்கறது இல்லை. அதனால் வந்து அதில் நம்முடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியும், அவங்களுடைய பலம் பலவீனம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வீம்புக்காக எதையும் செய்யக்கூடாது. நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கணும், ஒத்த கருத்தோடு இருக்கணும், மக்கள் மத்தியில் கூட்டணி வந்து வெற்றி பெறுன்ற எண்ணத்தை உருவாக்கணும். அதை வந்து அதில் வந்து திமுக நாங்கள்லாம் ஒன்றா தான் பயணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஆளுங்கட்சிகளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறது, இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சந்திரபிரியங்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டை 2 அமைச்சர்கள் மேலே வச்சுருக்காங்க. இந்தியா முழுமையும் வந்து காங்கிரஸ் வந்து பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடுற ஒரு கட்சியாக பேரியக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு நடக்கக்கூடிய கொடுமை குறித்து நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுகளையோ, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குதானே, எதிர்கட்சியில் அந்த பெண்ணுக்காக போராடி இருக்கணும், பேசியிருக்கணும் அப்படிங்கிறது? ஆனால் அப்படி அந்த அம்மா வந்து சந்திரபிரியங்கா வந்து அவங்க அப்பா பாரம்பரியமாக காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் அவர் வந்து சபாநாயகராக இருந்தார், துணை சபாநாயகராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் வந்த பிறகு அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டார். அப்புறம் அங்கேயும் அவர் அமைச்சராக இருந்தார். அவருக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து அவர் அமைச்சர் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அமைச்சரை குறிப்பிடாமல் சொல்லியிருக்காங்க. 2 அமைச்சர்களை சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்ப பிரச்சனையில் தலையிடுறது ஒன்று, 2வது அவங்கள வந்து நேரடியாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இதை தீர்க்க வேண்டிய கடமை அந்த கட்சி தலைவருக்கு தான் உண்டு. அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர் தான் செய்யணும். அதில் இது வந்து அவங்க கட்சி உள்கட்சி பிரச்சனை ஒன்று. 2வது அவங்க பகிரங்கமாக வெளிப்படையாக வந்து யார் யார் அந்த மந்திரின்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த அம்மையாருக்கு சாதகமாக செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம். அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லாததுனால தான் நீங்கள் ஆமாம் சொல்லணும் இல்லைங்களா? அவங்க வந்து அப்போ என்ன அர்த்தம், அவங்க வந்து ரிசர்வ்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் அவங்க வந்து வெளியில் வரல, வெளிப்படையாக வரல. எந்த அமைச்சர் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, காரைக்காலில் புதுச்சேரியில் எந்த அமைச்சர் தொல்லை கொடுக்குறாங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க எந்த விதத்தில் தொல்லை கொடுக்குறாங்க அவங்க சொல்லணுமா இல்லையா? மறைமுகமாக சொன்னாக்கா நம்ம வந்து அதை வச்சு பேச முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியிலேயே தன்னுடைய சக அமைச்சர்கள் மேலே வைக்கிறாங்க குற்றம். குறிப்பாக வெளியில் வரக்கூடிய தகவல் என்னென்னா, இவர் அமைச்சர் திருமுருகனையும் பேரையும் சொல்கிறாங்க, இவர் நமச்சிவாயம் பேரையும் குறிப்பிட்டு தான் பேசுகிறாங்க. அவங்க ஒரு பெரிய வீடியோவை காரில் அமர்ந்து அந்த சமூக வலைதளங்கள்லேயே போட்டிருக்காங்க. அதை அவங்க குறிப்பிட்டு சொன்னால் தான் குரல் கொடுப்போம்ன்றது சரியா ஒரு எதிர்கட்சியாக? அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொன்று இறுதியில் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரங்கசாமி பேரில் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, அவர் என்னுடைய அப்பா போன்றவர், அவர்கிட்ட நான் வந்து இது சம்மந்தமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 அமைச்சர்கள் பேரை நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். அதாவது அந்த அம்மையாருடைய வளர்ச்சி அந்த அமைச்சருக்கு பொறுக்கலை அந்த பகுதியில். 2வது அவருடைய கணவரோட அந்த அம்மாவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்களுடைய கணவரோட நமச்சிவாயம் இப்போ நெருக்கமாக இருக்கார். அவரை வச்சு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு அந்த அம்மாவனுடைய எண்ணம். இவர் திருமுருகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை குறைக்கணும் என்றது அவருடைய கருத்து. இவங்களுடைய அமைச்சர் பதவி அவருக்கு போயிட்டதுனால எதுவும் அந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி இருக்கா இவங்களுக்கு? அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து இந்த அவங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு பல காலமாக இப்போ தான் வெடிச்சிருக்குது. ஓகே, அதுதான். அதை நீங்கள் ஒரு உட்கட்சி விவகாரமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மத்தியிலையும் இணையமைச்சரெல்லாம் இருந்திருக்கீங்க, முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்கீங்க. அந்த காலகட்டங்களில் நாங்கள் கூடங்குளம் அணு உலை பிரச்சனைகள்லாம் உங்களை பார்த்துருக்கோம், நிறைய பேசியிருக்கீங்க, அதில் உங்களுடைய பங்களிப்பெல்லாம் தெரியும். ஆனால் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்போது இருந்த காலத்தில்? அதன் மூலமாக பாண்டிச்சேரிக்கு நீங்கள் செய்த நன்மைகள்? பாண்டிச்சேரிக்கு வந்து நான் வந்து அமைச்சராக இருக்கிற சமயத்தில் புதுச்சேரிக்கு வந்து ஒரே ஒரு ரயில் தான் இருந்தது. புதுச்சேரி டு சென்னை அதான் ரயில் இருந்தது. இப்போ புதுச்சேரியிலேருந்து டெல்லிக்கு ரயில், மும்பைக்கு ரயில், பெங்களூருக்கு ரயில், கன்னியாகுமரிக்கு ரயில், விஜயவாடாவுக்கு ரயில், கல்கட்டாவுக்கு ரயில், அப்புறம் இது திருப்பதிக்கு ரயில், பெங்களூருக்கு ரயில், இப்படி ஒரு 11 ரயில் கொண்டாங்க. 3 அதாவது 15 லட்சம் மக்கள் தொகை உள்ள இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு
இந்தியாவினுடைய தலைநகரை இணைக்கிற வேலையை நான் அமைச்சராக இருக்கும்போது செஞ்சேன், எம்பியாக இருக்கும்போது செஞ்சுருக்கீங்க. ஆமாம். ரெண்டாவது என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 6 கோடி மேலே மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டுக்கு திருச்சியில் ஒன்று இருக்குது. ஆனால் புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியில் என்ஐடியை கொண்டாந்தேன் நான் அமைச்சராக இருக்கும்பொழுது. கேந்திரிய வித்யாலயா கொண்டு வந்தோம், புதுச்சேரி கொண்டு வந்தோம். ஜிப்பர்னுடைய கிளைய காரைக்காலுக்கு கொண்டு வந்தோம். மேம்பாலம், அருமாத்தபுரம் மேம்பாலம் கொண்டு வந்தோம், ரயில்வே திட்டத்தோடு இணைச்சி கொண்டு வந்தோம். விழுப்புரம், நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை நான் அமைச்சராக இருக்கும்போது தான் அதுக்கு ஒப்புதல் வாங்கினோம். 8000 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்டு. புதுச்சேரி விழுப்புரம், புதுச்சேரி விழுப்புரத்துக்கு 4 வழிச்சாலை, அதுக்கு ஒப்புதல் வாங்கினோம். புதுச்சேரி டு கடலூருக்கு 4 வழிச்சாலைக்கு ஒப்புதல் வாங்கினோம். புதுச்சேரியில் வந்து சிவாஜி கணேசன் சிலையிலேருந்து இந்திரா காந்தி சிலை வரைக்கும் மேம்பாலத்துக்கு ஒப்புதல் வாங்கினோம். இப்படி மத்திய அமைச்சராக இருக்கும்போது புதுச்சேரிக்கு நிதி வாங்கி கொடுக்கறதுலேருந்து திட்டங்களை நிறைவேற்றி நிறைய நாம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது ரயில்வே துறையை இங்கேருந்து எப்படி முன்னேற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. காரைக்காலில் இருந்து திருவனந்தபுரம் கொச்சினுக்கு ட்ரெயின், காரைக்கால்லேருந்து மும்பைக்கு ட்ரெயின், காரைக்கால்லேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின், காரைக்காலிலேருந்து கும்பகோணம், திருச்சி, இதெல்லாம் வந்து நம்ம வந்தது பண்ணது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டு பேருந்துகளை நம்பி தான் இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை இங்கே இருக்கிற மக்களே வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த பேருந்து இந்த கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த கார்பரேஷனில் வந்து குறிப்பாக அந்த போக்குவரத்து துறையில் அதை கவனிக்காதனுடைய காரணம் தான். அதாவது நிறைய பஸ்ஸுகள் இப்போ தான் வந்து எலக்ட்ரிக் பஸ் வாங்குறாங்க, வாங்கி போட போகிறோன்னு சொல்லி எத்தனை பஸ்ஸுகள் சொல்லியிருக்காங்க? அப்போ எத்தனை பேருந்துகள்? 60 பஸ் வாங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுனாக்க ஓரளவு நம்ம வந்து தமிழ்நாடு அதாவது நம்ம ரூட்டெல்லாம் வந்து தமிழ்நாடு இப்போ ஓட்டுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு கலைஞர் கருணாநிதி பேரில் ஆய்வு இருக்கை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன் காமராஜரை விட்டுட்டு கலைஞரை சொல்கிறீங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கு ஒரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு. இல்லை, அதாவது உங்களுக்கு கலைஞரனுடைய நூற்றாண்டுக்காக அதை செஞ்சோம். கலைஞர் பேரால் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டாந்தாங்க புதுச்சேரியில் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் கலைஞர் வந்து பேர் அங்கே வச்சோம். அதனால் அந்த சமயத்தில் வச்சது அது. பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேரால் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இருக்குது, அறிக்கை அறிவிப்பு இருக்குது, அது சேரும் இருக்குது. இப்போ 2026 எங்கள் ஆட்சி வந்துன்னா கண்டிப்பாக அதை செய்வோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய மணிமண்டபம் கூட என் ரங்கசாமி அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க, நாராயணசாமி எதுவும் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனமும் காங்கிரஸில் காமராஜர் மேலே நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி பொய் அது. அதாவது ரங்கசாமி அவர்கள் அந்த மணிமண்டபத்தை ஆரம்பித்து அடிக்கல் நாட்டு விட்டுட்டு போயிட்டார். அதை கட்டி முடித்தது எங்கள் ஆட்சியில். நீங்கள் தான் பண்ணி முடிச்சு. அதாவது நாங்கள் எங்கள் கட்டினது என்னன்னா 2 மேம்பாலம் கட்டினோம் எங்கள் ஆட்சியில். அருமாத்தபுரம் மேம்பாலம், இந்திரா காந்தி சாலையில் ஒரு மேம்பாலம் காங்கிரஸ் ஆட்சியில் கட்டினோம். பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபத்தை நாங்கள் கட்டி முடித்தோம் எங்கள் ஆட்சியில். புதுச்சேரி அதாவது நகராட்சி கட்டினோம், நாங்கள் கட்டினோம். அதே போல் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், இன்றைக்கி ஆளுநர் வந்து அங்கே தான் குடியிருக்கிறாரு, அது எங்கள் ஆட்சியில் கட்டினது. அது காரைக்காலில் நீதிமன்ற வளாகம் நாங்கள் கட்டினோம். அதே போல் காரைக்கால் நேரு மார்க்கெட்டு நாங்கள் கட்டினோம். எங்கள் ஆட்சியில் கட்டமைப்பை உருவாக்கணும். அது வந்து இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரே ஒரு திட்டம் கூட நிறைவேற்றலை. 4.5 வருஷமாக அவங்க ஒன்றும் பண்ணல. இப்போ தான் ஒரு மேம்பாலம் ரோடியர் மில் பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இவங்களுடைய சாதனை. இன்னொரு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய உடைமைகள், நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டும் பொதுமக்கள்கிட்ட நிலவுது. ஆமாம், அதாவது உங்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய நிலம் வீடெல்லாம் வந்து அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஃப்ரான்ஸுக்கு. மற்றவங்க பாதுகாப்பில் விடுறாங்க, வாடகைக்கு விடுறாங்க. அதை அபகரிக்கிறது யார் அபகரிக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜக, என்ஆர் கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆக்கிரமிக்கிறாங்க. இது சம்மந்தமாக அவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்க மனு கொடுக்குறாங்க. துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்காரு, 2-3 கேஸில் எடுத்திருக்காரு. இதை விட மோசம் என்னன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்கள் கட்சி, நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயில் நிலத்தையே வந்து பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வந்து பத்திரம் எழுதி வச்சுருந்ததை நம்ம பார்த்தோம். திரு ஜான்குமார் இப்போ அமைச்சராகிறார், மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்கள் தான் குடும்பத்து பேராலேயே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அம்மன் பேரால் உள்ள கோயில், அந்த கோயிலை காமாட்சி அம்மன் கோயில் நிலத்தை
மனைவி பேரால், மகள் பேரால், மருமகள் பேரால், அம்மா பேரால் பட்டா எழுதி, மாமியார் பேரால் பத்திரம் பதிஞ்சு நீதிமன்றம் நாங்கள் போனோம் கோர்ட்டுக்கு. நாங்கள் போய் அதை ரத்து பண்ணோம். 60 நாளில் அந்த சொத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டு அந்த இடத்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்தோம். அதே போல் காரைக்காலில் பார்வதீஸ்வரன் கோயில் நிலம் என்ஆர் பாஜக கட்சியை சேர்ந்தவங்க அதிகாரிகளுடைய துணையோடு அதை பட்டா போட்டு விற்றுட்டாங்க. அதுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதாவது இவங்க நில அபகரிப்பு, வீடு அபகரிப்பு இந்த பண்ணுறது பூரா ஆளுங்கட்சி தான். நீங்க காங்கிரஸ்ல அது எந்த பங்கு நாங்கள் யாருமே பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு அந்த 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 வேலையே கிடையாது எங்களுக்கு. ஓகே, வரக்கூடிய 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக நாங்கள் நாராயணசாமி உங்களை எதிர்பார்க்கலாமா? அதாவது எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது, என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மையானவர்கள் யாரை சொல்கிறாங்களோ, கட்சி தலைமை யாரை முடிவு பண்ணால் நாங்கள் ஏற்றுக்குவோம். இங்கே பாண்டிச்சேரியில் நீங்கள் சொல்லிட்டீங்க காங்கிரஸினுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்குது, திமுக இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே ஒரு ஆண்ட கட்சியாக இருந்திருக்கு. இருந்தாலும் இப்போ கோமா நிலையில் காங்கிரஸ் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன பார்த்து? அது மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு இப்போ நாங்கள் கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இப்போ 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ இருக்கிறோம், 10 எம்பி ஜெயிச்சிருக்கிறாங்க. கோமா நிலையில் கட்சியெலாம் இல்லை. இப்போ நடத்துனாங்க, உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துனாங்க. 60,000 பேருக்கு மேலே வந்தாங்க. இருந்தாலும் திமுகவினுடைய ஒரு ஒட்டு சதை போல தான் காங்கிரஸ் அங்கே செயல்படுறதா, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைமை செயல்படுறதா ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ்லேயே சிலருக்கு இருக்கு. மக்கள் பிரச்சனையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனையை எடுத்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. கட்சி தலைவர்கள்லாம் எழுந்து போராட்டம் நடத்துகிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னும் கடுமையாக வேலை செய்யணும் அப்படின்னு. அந்த நிலை தமிழ்நாட்டில் மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியை கண்டிப்பாக மாறும். இப்போ உங்களுக்கு பீகாருக்கு பிறகு அகில இந்திய அளவிலே மாற்றம் தெரியுது. மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி திருட்டுத்தனமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பிரதமர் மோடி நான் 50 வருஷம் ஆளுவேன், 40 வருஷம் ஆளுலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இந்த வாக்கு திருட்டில் நம்ம ஆதாரத்தோடு கொடுக்குறோம். ராகுல் காந்தி ஆதாரத்தோடு கொடுக்குறாரு. அதாவது ஒரே ஓட்டர் பேரை 4 பூத்தில் பதியிடுது, அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது, அப்பா பேர் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தில்லுமுள்ளு வேலை தானே. ஆனால் அது குறித்து ராகுல் காந்தியும் சரி, நீங்களும் சரி, அகில இந்திய அளவில் போராட்டத்தில் நடத்தியும் பெரிய பலன் எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கு தேர்தல் ஆணையமோ பாஜகவோ அதற்கு சரியா? தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. எப்படி வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவுத்துறை, சிபிஐ எல்லாம் பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் மாதிரி செயல்படுறாங்க. அதானே இப்போ நடக்கிற நிலைமை. இப்போ பாஜக பேரில் நம்ம இந்த ஆட்சியாளர் பேரில் ஊழல் குற்றச்சாட்டு, 28 குற்றச்சாட்டு, முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் ஆதாரபூர்வமாக கொடுத்தோம். குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தோம், ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அதுதான் கேட்குறேன். அதான் பாஜக பேரில் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ்காரன் சொன்னால் மறு நிமிஷம் பக்கம் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குது அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் பாஜக ஜெயிச்சிருக்கணுமே, தமிழ்நாட்டில் கூட பாஜக ஜெயிச்சிருக்கணும், பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்கணும், அப்படி நடக்கலையே. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை பொதுவாக இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அப்படி கிடையாதுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் பாராளுமன்றத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸு எங்கள் கூட்டணி, மகாகட்பந்தன் கூட்டணி, அதாவது 48 இடத்துல 28 இடம் ஜெயிக்கிறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 130 சட்டமன்ற தொகுதியில் நிற்கிது. அந்த கூட்டணியில் 110 தொகுதியில் ஜெயிக்குது. அதுக்கு பிறகு தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இதில் ஏதோ அதாவது என்னன்னா மூவிங் வாட்டர்ஸ், அவங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க, பிஜேபிக்காரங்க, ஹரியானாவை சேர்ந்தவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அங்கே வந்துடுவாங்க. 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 60 லட்சம் பேர் இங்கே பதிஞ்சுக்குவாங்க, பேரை ஓட்டர் ஆகிடுவாங்க. இங்கே ஓட்டு போன பிறகு அங்கே போய் மாற்றிக்குவாங்க ஓட்டை. இப்படி தான் மூவிங் ஓட்டர்ஸ் அவங்க. இப்படி தான் பாரதிய ஜனதா கட்சி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கொண்டு அதாவது உத்தரப்பிரதேசிலேருந்து, பீகார்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, மத்திய பிரதேசிலேருந்து, ஹரியானாவிலேருந்து ஆட்களை கொண்டு
இது வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை. இன்னொரு தகவலும் கேள்விப்படுறோம் அண்மையில், நீண்ட நெடுங்காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் திடீர்னு சிலர் என்ன சொல்கிறாங்க, நடிகர் விஜயனுடைய தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி எதுவும் திட்டங்கள் இருக்கா, அமைய போகுதா? அது மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லையா? அப்படி ஒரு அதாவது கேரளாவிலையும் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இங்கே புதுச்சேரி பொறுத்த வரைக்குமே அவருடைய ரசிகர்கள் இப்போ தொண்டர்களா மாதிரி நிறைய இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டணி வைக்கும்போது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அது கேரளா காங்கிரஸுக்கும் புதுச்சேரி காங்கிரஸுக்கும் பலனளிக்கும் அப்படின்ற மாதிரி சில தலைவர்களே டெல்லியில் போய் பேசிட்டு வரதாகவும் விஜய் கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன? அப்படி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அதாவது நான் வந்து மத்திய இணையமைச்சராக இருக்கும்போது அந்த சுறா படம் எடுக்கும்போது அங்கே வந்திருந்தார் அவர். மரியாதைக்குரிய விஜய் வந்திருந்தார். மரக்காணத்திட்ட படம் எடுத்தார். அப்போ நான் அவரை மரியாதை நிமித்தம் சந்திக்க போயிருந்தேன். அவரை சந்தித்து பேசினேன். அப்போ கரவனில் தான் பேசினேன். அவரை பார்த்தேன். நல்லா பேசினார் என்கிட்ட. அப்புறம் வந்து தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார். அப்போ சந்தித்து பேசினார். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு அவர் வந்து தனி கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது தலைவர் ராகுல் காந்திக்கும் அவருக்கும் நெருக்கமான நட்பு இருக்கிறது எனக்கு தெரியும். அதான் தெரியும் எனக்கு. அதுக்கு தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இதை நாங்கள் ஒரு சமிஞ்சையா எடுத்துக்கலாமா? அப்ப அவங்களுக்கு ராகுல் காந்தி விஜய்க்கு நடுவுல ஒரு நட்பு இருக்கிறது, அது மாதிரிலாம் நீங்க எடுத்துக்க வேணாம். பல தலைவர்கள் சந்திப்பாங்க. அதை ஒரு காரணமா எடுக்கக்கூடாது இல்லை நீங்க. இப்ப நீங்க சொன்னது போல அந்த டைம்ல நீங்க அவரை மீட் பண்ணது சொன்னீங்க. அதே போல விஜய் அவர்கள் ரங்கசாமி அவர்களையும் சந்திச்சிருக்காரு. அவர் இவரை அதனால அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டார் சொல்ல முடியல. இல்ல அப்படி கூட ஒரு பேச்சு உள்ளது. பாண்டிச்சேரியில வந்து ரங்கசாமி வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வர்றாருன்னா மறு நிமிஷம் அவர் ஜெயிலில் இருப்பார். வாய்ப்பே கிடையாது. பாஜக கூட்டணி விட்டு அவர் வரவே மாட்டார். தலைகீழ் நின்னாலும் வரமாட்டார். அவருக்கு வேண்டியது முதலமைச்சர் நாற்காலி. அப்ப 15 சீட்டும் கொடுத்துருவாங்களோ? யாரு? கண்டிப்பா பிஜேபி வாங்கிக்குவாங்க 15 சீட்டு. அவர் பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை அவர். இப்ப அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் பேர்ல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுலாம் பிஜேபி எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து பாஜக நெருக்கடியை தரதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கூட வந்து மாநில அந்தஸ்து குறித்து பேசிட்டு இருக்கீங்க. அவரால் பண்ண முடியல. அதனால இந்த முறை எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து தாவேகா அப்புறம் இன்னும் சில அமைப்புகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு தாவேகாவுக்கு 5 சீட்டை கொடுத்துட்டு அப்படி ஒரு ஆட்சி அமைச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் கூட அவர் போய் விஜய்க்கு பிரச்சாரம் பண்ண போகிறதெல்லாம் ஒரு தகவல். ஏன்னா அவருடைய கட்சி வந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இல்லை. அவர் வந்து உத்தரப்பிரதேசில் போய் நிற்பார், டெல்லியில் போய் நிற்பார், ஹரியானாவில் நிற்பார், பஞ்சாபில் நிற்பார். அது ஒரு கட்சி. அது தனி மனிதனுடைய ஆவர்த்தனம் பாடுற ஒரு அமைப்பு, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க. பாஜகவை விட்டு அவர் நல்லா சார், அவர் கோரிமேடு எல்லையே தாண்ட மாட்டார் அவர். அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடையதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே எப்படி இருக்குது? இன்னும் நாங்கள் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு சர்வே ரிப்போர்ட் வரல. வந்தால் தான் தெரியும். அவங்களுக்கு இங்கே ஏதோ செல்வாக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. இல்லை உங்கள் கூட்டணிக்கு இங்கேயாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும்? அது எப்படி? எங்களுடைய கூட்டணி வந்து அகில இந்திய அளவில் இருக்கும்போது நாங்கள் எப்படி வர முடியும்? அதனால் சொல்லு. அதே போல் இன்னொரு பக்கம் பாஜகவில் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் ஜேசிஎம் மக்கள் அமைப்புன்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதா அவர் பெரிய அளவில் இங்கே வந்து செல்வாக்கு செலுத்திட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. அவர் இன்னும் கொஞ்ச நாளில் பாஜகவில் இருந்து தனி இயக்கம் கூட அமைச்சிட்டு ஒன்று பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? அது காங்கிரஸுக்கு எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும், என்ஆர் காங்கிரஸுக்கு எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும்? அதாவது பெரிய அளவில் பாதிக்க போகிறது வந்து அந்த கூட்டணி தான். அவங்க வர்றதுனால அவங்க பணம் செலவு பண்ணுறதுனால ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது. நமச்சிவாயம் அவர்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணார் பாராளுமன்ற தேர்தல். அவராலே வெற்றி பெற முடியல. அதனால் பணம் ஒரு காரணம் தான். பணம் தான் முழுசும் கிடையாது. இல்லை அவர்னால ஒரு செல்வாக்கு ஜேசிஎம் மக்கள் இயக்கத்தினால எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு மாதிரி இல்லை. இது ஒரு பெக்குலியரான மாநிலம். முதல் தேவையானது ஆளுனுடைய செல்வாக்கு. சின்ன தொகுதி. இப்போ 2வது வந்து அந்த சிம்பல் பார்ட்டியினுடைய சின்னம். 3வது பணம். இதில் முதல் இருக்கிறது வந்து ஒரு ஆளுனுடைய இமேஜ். அதை வச்சு தான் மக்கள் வந்து முடிவு பண்ணுவோம். இப்போ உங்களுடைய அதிருப்தினாலையும் சிலர் பாஜகவில் போயிட்டு இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த நிலை இன்னும் உங்களுக்கு எதிராக இருக்கிறதாவும் சிலர் சொல்றாங்களே. பாண்டிச்சேரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாராயணசாமிக்கு எதிராக அதிருப்தியாளர்களும் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு உழவுதே. உண்மையா? எல்லா அரசியல்வாதிக்கும் 100க்கு 100 ஆளுங்க இருக்க மாட்டாங்கல்ல. அதிருப்தியாளர் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சமாளிச்சு தான் போய் ஆகணும் அரசியலில். தமிழக அரசியலை கவனிக்கிறீங்களா? இங்கே நடந்துகிட்டு இருக்கிற சூழலை பார்க்குறீங்களா? இப்போ செங்கோட்டையன் பிரச்சனையெல்லாம் இருக்குது.
அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நான் தலையிட மாட்டேன். அதில் இப்போ கூட பாமகவில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அது அவர்கள் அவங்க நீக்கி கட்சி உள்கட்சி பிரச்சனை. அது பாண்டிச்சேரியில் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பாமகவும் சரி இல்லை அதிமுகவும் சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தானே இருக்கும், அதுக்காக கேட்குறேன். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மற்ற கட்சியில் உள்ள உள்கட்சி பிரச்சனையில் தலையிடுறது கிடையாது. அது அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்க போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நன்றி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டு மிக்க நன்றி. நன்றி.